குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 28/6/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று மாலை 6:24 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பிற்பகல் 12:24 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இரவு 11:54 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் மாலை 6:24 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:24 வரை. ஆயில்யம், பின்பு மகம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம். இன்றைய தினம் அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமினா நமக்கு எல்லாம் தெரிவது பைரவர் வழிபாடு. இந்த பைரவர் வழிபாட்டை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பைரவருக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். பைரவர் பற்றி நிறைய சொல்லலாம். ஏற்கனவே நம்ம நிறைய போட்டுட்டோம், அதனால தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு பைரவர் வழிபாடும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், ஒரு வெத்தலை எடுங்க, ₹1 காயின் வைங்க, ஒரு கொட்டைப்பாக்கு வைங்க, கஸ்தூரி மஞ்சள் துண்டு ஒன்று அதில் வச்சிருங்க. வச்சுட்டு மடித்து மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற காரியம் சிறப்பாக இருக்கும், சக்ஸஸ் ஆகும். இதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. சரி, நம்ம இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு, வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அது எந்த கோவில் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சுக்கிர பகவானும், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான். அதாவது நம்ம நிறைய கோவிலுக்கு போவோம், ஆனால் சில கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதே போல வாழ்நாளில் ஒரு முறையாவது வழிபட வேண்டிய கோவில் சங்கரன் கோவில், சங்கர நாராயணர். ஒரு வருடம் பழமும், ஒரு வருடம் சருகும், ஒரு வருடம் தண்ணீரும், ஒரு வருடம் அதுவும் கூட இல்லாமல் விரதம் இருந்தார்கள் அந்த கால ரிஷிகள். ஆனால் தமிழ்நாட்டில் சிவஸ்தலம் இருக்கிறது, எதுவுமே இங்கு தேவையில்லை. ஒரே ஒரு வேளை பட்டினி இருந்து இத்தலத்துக்கு இறைவனை வணங்கினாலே போதும், பல 100 யாகங்கள் செய்த பலன் கிடைத்துவிடும். இங்கு ஒரு நாள் தங்கினால் முற்பிறவியில் செய்த பாவமும், 2 நாள் தங்கினால் இப்பிறப்பில் செய்த பாவமும், 3 நாள் தங்கினால் மறுபிறவில் பாவமே செய்ய இயலாத மனநிலையும் ஏற்படும். சரி, ஒவ்வொரு கிழமைக்கு இங்க என்ன பலன் உண்டு அப்படின்றத பார்க்கலாம். ஞாயிறன்று இந்த தலத்தில் சூரியனை நினைத்து விரதம் இருப்பவர்கள் கண் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், கண் வியாதியின்றி இருப்பார்கள். திங்கட்கிழமையில் சந்திரனை நினைத்து விரதம் இருப்பவர்கள் வாழ்வுக்கு பின் சிவலோகம் அடைவர். அதாவது எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் விலகும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தால் நோய் நீங்கும். மேலும் சனிதோஷ பாதிப்பு இருப்பவர்களுக்கு அந்த சனிதோஷ பாதிப்பும் நிவர்த்தியாகும்.
அதே போல புதன்கிழமையில் விரதம் இருந்து இந்த பகவானை தரிசனம் செய்தால் கல்வியில் சிறப்பாக திகழ்வார்கள். வேழக்கிழமையில் விரதம் இருந்தால், இந்த வேழன் அப்படின்னு சொன்னாலே குருவாரம் சொல்லக்கூடியது, குருவுக்கு உகந்த நாள். குரு என்றால் யார் யார்? ஆச்சாரியர்கள், ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களுக்கு பதவி கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். இந்த வியாழக்கிழமையில் விரதம் இருந்தால் கல்வி சார்ந்த விஷயத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருந்தால் இந்திரனை போன்று செல்வ வளத்துடன் வாழலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பவர்கள் பொறாமை குணங்கள் நீங்க பெற்று இந்த கோவிலுக்கு வந்தாலே போதும், கொடிய பாவங்கள் யாவும் நீங்க பெற்று வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழலாம். இந்த தலத்திற்கு வந்தாலே போதும், கொடிய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அப்படி என்ன கோவில் எங்கிருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் என்ற ஊரில் உள்ள சங்கர நாராயணர் கோவில் தான் இது. இதுக்கு பேரு சங்கர நாராயணர், சங்கரலிங்கம் மூலவராக காட்சி தருகிறார். இந்த இடத்தில் கோமதி அம்மன் தாயார் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சங்கரராகிய சிவனும் நாராயணம் ஆகிய திருமாலும் இணைந்திருக்கும் கோயில்தான் இது. அதனால்தான் சங்கர நாராயணன். நாராயணா யாரு? பெருமாள். சங்கரன்னா யாரு? சிவபெருமான். இரண்டு பேரும் இணைந்திருக்கின்ற கோவில்தான் இது. இந்த கோவிலில் புற்றுமண்ணே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதை இறைவனே தருகிறார் என்று பெருமைக்குரியது இந்த தலம். இதற்கு புன்னைவனம், சீரரசை என்றும் பெயருண்டு. இந்த கோவிலில் ஒரு சிவனடியாருக்கு தானம் செய்தால் மற்ற கோயில்களில் லட்சம் சிவனடியார்களுக்கு சேவை செய்த பலன் கிடைக்கும். இங்குள்ள குளத்தில் நீராடினால் குழந்தை பாக்கியம் உண்டு. இங்கே தன் மகளுக்கு திருமணம் முடித்தால் கூட 1000 கனிகாதானம் செய்த பாக்கியம் கிடைக்கும். இவற்றை வேத வாக்கியம் என நம்புவோர் எல்லா நலனும் கிடைக்கும் என்று புராண கதைகள் இந்த உலகுக்கு அளித்த சூத முனிவர் சொல்கிறார். அதனால எப்படியாவது ஒரு முறையாவது சென்று இந்த கோவிலை தரிசனம் செய்யுங்கள், சிறப்பாக இருப்பீர்கள், எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தந்தை வழி உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள். உயர் அதிகாரி பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். அதே போல சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். பயனற்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அசு நிறம், இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காப்பீடுன்னு சொல்லுவோம். காப்பீடுன்னா எல்ஐசி, இதுலெல்லாம் நம்ம இன்சூரன்ஸு இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? அந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். ஆன்மீக பணிகள்லாம் ஆர்வங்கள் ஏற்படும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிசயம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணம் சேமிக்கின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே,
மருத்துவத்துறைகள் சாதகமான சூழல்லாம் அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட மறைமுக விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை சம்பந்தமான பயணங்கள்லாம் மேம்படும். மனதளவில் இருந்த அமைதியின்மை குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. தன வரவுகள் மேம்படுத்துவதற்கான சூழல்கள்லாம் அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள். புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆன்மீக சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மனசுல ஒரு புதிய தேடல்கள்லாம் பிறக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி விஷயங்களில் பொறுமையை கையாண்டால் மிக சிறப்பாக இருக்கும். லாபங்களும் ஏற்படும். உயர் பொறுப்புல இருப்பவர்கள் அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்லாம் ஏற்படும். கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். உயர்கல்வி தொடர்பான வெளியூர் தொடர்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசய 4ஆம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் பிறக்கும். பூசம் நட்சத்திரக்கார புதிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுன்னு மக நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். புதுமையான விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுங்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலில் அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல அடுத்தவர்களுக்காக நீங்க போய் வாக்குவாதம் பண்றது, விவாதம் பண்றது இதெல்லாம் தேவையே இல்லை. இன்றைய தினம் மட்டும் அந்த ஒரு விஷயத்துல தலையிடாதீங்க. சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். கடன் விஷயங்கள் இருந்து வந்த இழுபறிகளாக விலகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் விரயங்கள் நிறைந்த நாள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இந்த ஆவணத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும். அதில் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை ரொம்ப தவிர்த்துடுங்க. குடும்ப விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். உயரதிக ஆதரவு செயல்படுவார்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகும். எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் மறையும். இன்றைய நாள் அன்பு பிறக்கின்ற நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே,
உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. விளையாட்டு விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் மறையும். எதிர்பாராத கடன் உதவிகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாள், வெற்றி நிறைந்த நாள். தன வரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதிசய வடகு திசை அதிசய 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் மறைகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த தன்மை, இதெல்லாம் விலகி இன்றைய நாள் எல்லா விதத்திலையும் மேன்மை அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். காது தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இப்ப குறையும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தருணம் இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் சுறுசுறுப்போடு இன்னைக்கு இயங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சமூக பணிகளில் சாதகமான சூழல்லாம் அமையும். வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும். வீடு மாற்றம் சார்ந்த முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும். திடீர் பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். விரைய செலவை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம் இன்னைக்கு இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். மனதில் ஒரு குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்பட்டு மாலை வேலைக்கு பிறகு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. ரொம்ப குழப்பங்கள் இருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல்கள் அமையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி மாணவர்கள் படிக்கிறதுல பாடத்தை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிப்பது ஞாபக சக்தியை பெருக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகளாம் குறையும். இன்றைய நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடகு திசை அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளால் குறைகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.